குரு கடாட்சம், குருவர்கள் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதாவது யாராவது உங்களை பற்றி தவறாக பேசிட்டா உடனே அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது உங்களால். அது எப்படி நம்மளை பற்றி இவங்க தவறாக பேசலாம்? நம்ம ஒழுங்காக தானே இருக்கோம், நம்ம நல்லவங்களாக தானே இருக்கோம், நம்ம யாருக்குமே தீங்கு விளைவிக்கலையே. ஆனால் இருந்தாலுமே நம்மளை பார்த்து ஏன் இவங்க சும்மா சும்மா நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்க, நம்மளை பார்த்தா முறைக்கிறாங்க, ஏதாவது நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கோப உணர்வு உங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வெளியே வரும். இந்த கோப உணர்வு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அதீதமான ஒரு ஹை ப்ரெஷருக்குள்ள போயிருவீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கை கால்கள் அப்படியே நடுங்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்கள பத்திய சிந்தனையே அந்த ஒரு நாள் முழுக்க உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இல்ல அவங்க கிட்ட போய் கேட்டுடுற வரைக்கும் உங்களால அதை டைஜஷன் பண்ணிக்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்தை. ஏன்னா மனசு அந்த மாதிரி உங்களை வச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏன் அவங்க நம்மளை பத்தி அப்படி பேசுறாங்க, நம்மளை பத்தி அவங்க பேசுறதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்றத நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார இருந்து உங்க மனசு உங்களை ட்ரிகர் பண்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்க இங்க செயல்பட மாட்டீங்க. ஏன்னா இங்க நீங்க என்ன பண்ணாலுமே உங்களை குறை கூறுபவர்கள் குறை கூறுகொண்டேதான் இருப்பார்கள். உங்களை தவறாக பேசுபவர்கள் எப்பொழுதும் பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டேதான் இருப்பாங்க. அது மாற்ற முடியாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். அதாவது இந்த விஷயத்திலிருந்து நீங்க எப்படி மீண்டு வர முடியும், உங்களுடைய மனதை அந்த நேரத்துல இருந்து எப்படி அவங்க நம்மளை தப்பா பேசினாலும் சரி, நம்மளை அவங்க எந்த விதமான ட்ரிகர் பண்ணாலுமே அதுல இருந்து வெளியே வரதுக்கு உண்டான ஒரு வழியை நான் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனம் அந்த பக்குவ நிலைக்கு இல்லாமல் எது கேட்டாலுமே யார் பேசினாலுமே உடனே உங்களுக்குள்ள இருந்து கோபம் அப்படின்றது வெளிப்படுத்திடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் எந்த செயல்களை செஞ்சாலுமே முதல்ல நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ண பழகுங்க. அவங்க எதிரில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் எதை செஞ்சாலுமே முழு மனதோட ஒரு இயற்கையோட ஒன்றிணைஞ்சு பிரபஞ்சத்தோட பேர் அருளோட எப்பவுமே குருமார்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய அருள் மூலயமாக எப்பொழுதுமே ஒரு விஷயங்களை இங்கே செய்ய 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 உங்களை பற்றி அவர்கள் தவறாக பேசினாலும் அந்த எண்ணங்கள் அவர்களுக்கே திருப்பி போய் அடிக்கும். இது நிஜம். இது நான் மாற்று கருத்து இல்லாம மெய்ய மட்டும் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்மளை பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்னா அப்படி நம்ம கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இறைவன் உங்களை பத்தி பேசுற அளவுக்காச்சும் அவங்கள வச்சிருக்காரு அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க நம்ம இது வரைக்கும் நம்ம லைஃப்ல எதுவுமே செய்யல, நம்ம எந்த ஒரு வேலையும் பெர்ஃபெக்டா பண்ணல, நம்ம எப்பயுமே ஒரு லோன்லியாவே இருக்கும், இல்ல நம்ம எப்பயுமே நெகட்டிவாவே இருக்கிறோம், நம்ம லைஃப் இன்னும் ஒரு செட் ஆகல, ஒரு பொசிஷனுக்கு வரல, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு. ஆனா இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே ஆப்போசிட்ல பாக்குறவங்க உங்களை பத்தி எப்பவுமே உங்க மேல ஒரு ஜலஸாவோ ஒரு பொறாமையோ உங்க மேல உமிழ்ந்தாலும் சரி, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து போங்க. இந்த இடத்துல அவங்களை உட்காந்து நீங்க பதில் சொல்றதோ இல்ல அதை நீங்க மண்டையில ஏத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் அது ரொம்ப பெருசா உங்களுக்குள்ளார போக ஆரம்பிக்கும். ஸோ ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி அவர்கள் அந்த ஒரு விஷயத்தையாவது பேசும் அளவிற்காச்சும் இறைவன் வச்சிருக்காரு அப்படின்றத ஒரு ஆழ்ந்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா உங்களை குறை கூறும் வாய் எப்பொழுதும் இருக்கும், உங்களை தவறாக பேசுவர் எப்பொழுதும் இருப்பார்கள், அதை உங்களால மாற்றவே முடியாது. ஆனா நீங்க ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க, அந்த விஷயத்தை அவங்களால டைஜஷன் பண்ணிக்க முடியல, உங்களை பார்த்து ஒரு பொறாமை உணர்வு அவங்களுக்கு வருதுன்னா அதை நீங்க ஏத்துக்குங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு மோட்டிவா தான் இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே இறைவனால் உருவாக்கப்பட்டதான், இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் தான் உங்க லைஃப்லன்றது நீங்க என்னைக்கு மெய்யா நீங்க உணர்றீங்களோ உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களை பற்றி ஒருவர் பேச 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 நீங்கள் செய்த எத்தனை பிறவைகளாக வேண்டுமானால் இருக்கட்டும் அனைத்து கர்மாவையுமே உங்களை பற்றி பேசுபவர்களுக்கு அப்படியே யூனிவர்ஸ்ல இருந்து அந்த டேட்டா அவங்க கிட்ட இருந்து அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது மட்டும் நிஜம். ஏன்னா கர்மா அப்படின்றது முழுக்க முழுக்க மனசுல பதியப்பட்ட மற்றும் எண்ணங்களால் செயல்படுகின்ற ஒரு மிக மிக ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் அது. அப்ப கர்மா உள்ளுக்குள்ளார ஓடும்போது உங்களை பத்தி அவங்க திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நாள் இல்ல 2 நாள் உங்களை பத்தி யோசிக்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழாம உங்களுடைய கர்மாவை மொத்தம் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய வாழ்நாட்களில் உங்களை நினைக்கும் நேரம் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை முழு கவனத்துடனும் ஞான தெளிவுடனும் ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொண்டு யார் என்ன பேசினாலும் சரி, என்னோட லைஃப்ல நான் பர்ஃபெக்டா இருப்பேன், நான் இறைவனுக்கும் குருமார்களுக்கும் சித்தர்களுக்கும் நான் எப்போதும் மெய்யாக இருப்பேன், எனக்கு இறைவனும் பிரபஞ்சமும் இயற்கையும் கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் சரியாக செய்வேன், நான் சிறப்பாக அதை செய்து முடிப்பேன் என்கின்ற ஒரு தைரியமும் ஒரு வைராகியமும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வந்துடணும். ஏன்னா லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்காம இருப்பாரு, திடீர்னு பார்த்தா உங்களுடைய ஒய்ஃப் உங்களை புரிஞ்சுக்காம இருப்பாங்க, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எந்த உருவா இருந்தாலும் சரி உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீங்க முன்னாடி இருக்கும்போது உங்களை பத்தி நல்லா பேசுவாங்க, உங்களை கொஞ்சற மாதிரி இருக்கும், உங்க மேல அதிக கேரிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இல்லாதப்ப உங்களை பத்தி யாராக இருந்தாலும் நீங்க தவறா பேசுவாங்க. அப்படி தவறாக பேசுறவங்களுக்கு நீங்க உங்களுடைய நேரங்களை கொடுக்கும்பொழுது
முழுமையாக அவர்களுக்கேத்த ஃப்ரீக்வன்சில நீங்க போய் சிக்கிருவீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த நாள் வீணாகவும் விரயமாகவும் போகும். நீங்க பிரபஞ்சத்தை நேசிங்க, உங்களுக்கு அதை தாண்டி நீங்க ஒண்ணும் கிடையாது. இறைவனை நேசிங்க. எப்பொழுதுமே சிந்தை முழுக்கவும் சரி, இந்த ஸ்தூலத்தின் முழுக்கவும் இறை சிந்தனைகளை கொண்டு வாங்க. இறைவனை நினைங்க. இங்க நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். உங்களை பத்தி தவறா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. பேசட்டுமே, உங்களோட கர்மாவை முழுக்க அவங்க எடுத்துக்கிட்டுமே. அதனால இப்ப என்ன பிரச்சனை? ஏன்னா இறைவன் அவங்க செய்யற செயலையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. எப்பவுமே பிரபஞ்ச பேராற்றல் ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களை பற்றி அவர்கள் தவறாக பேசுவதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. ஒண்ணு உங்களுடைய கர்மாவை அவங்க எடுத்துக்கிறாங்க, அப்படி இல்ல உங்களை வாழ்வில் உயர்த்துறாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனா இதை நீங்க அக்செப்ட் பண்ணாத வரைக்கும், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆழ்ந்த பிரச்சனைகளும் ஆழ்ந்த ஒரு மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் தான் ஆளாவீங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. அவங்கள தவறா பேசுறாங்களா, அது உங்க காதுக்கு வருதா, அவங்களுக்கு கவனிங்க. உடனே ரியாக்ட் ஆகாதீங்க, உடனே அவங்களுக்கு பதில் பேசணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த கொண்டு வந்துருங்க. இது இறைவன் நமக்கு வைக்கப்படுகின்ற ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும். அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போறாங்க, பரவாயில்ல. நம்மளை பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்னா அப்ப நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். இல்ல நம்மளுடைய நல்ல செயல்கள் அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவங்க நம்மளை பத்தி அப்படி தவறா பேசுறாங்க. அப்போ அவங்க கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கு, அதனாலதான் அவங்க தவறா பேசுறாங்க. அவங்க நம்மளை பத்தி பேசியே நம்ம கிட்ட இருக்கிற கர்மாவை அவங்க எடுத்துக்கிட்டோம், போட்டோம், தருதுறோம் அப்படின்னு ஒழிச்சு விட்டுட்டு உங்களுடைய கவனத்தை எப்பொழுதுமே உங்களை நோக்கியும் விழிப்புணர்விலும் வைக்க பாருங்க. எப்பொழுதுமே நீங்க உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய விழிப்புணர்வை நீங்க விட்டீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய உங்களுடைய கர்மா மொத்தமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் பிரபஞ்சத்தோட பெரும் ரகசியம். யார் என்ன வேணா பேசிட்டு போட்டுமே, அதை பத்தி என்ன கவலை? நீங்க சரியா இருங்க. உங்களை பத்தி தவறா பேசுறவங்கள போய் மாத்த முடியாது, ஆனா உங்களை நீங்க மாத்திக்க முடியும். அவங்க என்ன வேணாலும் நம்மளை பத்தி தவறா பேசிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் சரியா இருக்கேன், நான் இறைவனுக்கு மெய்யா இருக்கேன், நான் பிரபஞ்சத்துக்கு சத்தியத்தோட இருக்கேன் அப்படின்ற பக்குவத்தை நீங்க உங்களுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு ஞானம் எனும் ஒரு பெரும் ரூபத்தை உங்களுக்கு கொடுப்பார். பெரும் சக்தியும் சரி, எல்லாமே உங்களுக்கு கைகூடும். ஸோ எப்போ நீங்கள் புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற செயல்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் உங்களுடைய கவனங்களை நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப கீழே போய். நான் என்னோட ஆன்மீக அனுபவத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வெறும் வாய் வார்த்தையாகவும் மற்றும் சொற்களாக நான் பேசவில்லை. என்னுடைய வாழ்வில் இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களையும் இறைவன் எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு நேரடியாக உட்காந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பட்டினத்தார் இருந்தார். பட்டினத்தார மற்றவங்கலாம் பேசாத பேச்சு, அவ்வளோ பெரிய பணக்காரர், இருக்கிற காசு பணம் சொத்து பங்களா எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு வந்தார். அவர் இறைவனே கதின்னு அவர் எவ்வளோ பேசியிருப்பாங்க, அதெல்லாமே அவர் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் இன்னைக்கு நம்ம வேண்டிட்டு இருக்க முடியுமா? அவருடைய அருள் நமக்கு கிடைக்குமா? அவருடைய சக்தி தான் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி யாரா வேணா இருக்கட்டும். ஏன்னா ரமணர் ஒரு கதை இருக்கு. ரமணர் இந்த மாதிரி தான் அவருடைய குகையில இருக்கும்பொழுது ரமணரை நிறைய பேர் நிறைய கிண்டல் அடிச்சிருக்காங்க, நிறைய பேர் தவறுதலா பேசியிருக்காங்க. ஆனா ஞானி எந்த ஒரு விஷயத்துக்குமே ரியாக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா ஒரு ஞானியர்களுக்கு நல்லா தெரியும், நம்மளை பத்தி தவறா பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, அது நம்மளுடைய பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற வினைகளை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே ஞானியர்களுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் நீங்க உங்களுடைய செயல்களிலும் நீங்க பிரபஞ்சத்திற்கும் உங்களுடைய ஆன்மாவிற்கும் ஒரு சத்தியமாகவும் ஒரு மெய்யாகவும் ஒரு உண்மையையும் உங்களுக்குள்ள நீங்க வச்சா போதும். மற்ற பிற உயிர்களை எல்லாமே நேசிக்க ஆரம்பிங்க. எல்லா உயிர்கள் மேலேயும் தம்முயிர் போல எல்லாமே இறைவனாகவும் எல்லாமே பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு உட்பட்டு தான் நடக்கிறது அப்படின்றத ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ளார நீங்க கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கை மாறும். புறப்பொருட்கள் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்தி உங்களுடைய சிந்தையில் சோதி சொரூபமாக இருக்கும் அருட்பெருஞ்சோதியான பிரபஞ்ச பேராற்றலும் இறைவனும் சிவத்தின் மீதே எப்பொழுதும் தன்னுடைய கவனத்தை வைத்து சித்தர்களுடைய அருளும் பிரபஞ்சத்தின் அருளும் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளாசியுடன் நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். குரு கடாட்சம்.